ஹாய். நம்ம தினசரி எடுத்துக்கூடிய உணவை கேலரி மேனேஜ்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், நம்மளோட ஹெல்த் கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். கேலரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன், வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயம், நம்ம எடுத்துக்கிற உணவு நம்ம கண்காணிக்கணும். ரெண்டாவது, நம்ம ஃபுட்டை கண்காணிக்கிறதுக்கு என்ன கேலரிங்கிற கவுண்ட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற உணவு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி அதோட கேலரிகளையும் கவுண்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், அதிக கேலரி இருக்கிற ஃபுட்டு, அதிக கொழுப்பு இருக்கிற ஃபுட், பதப்படுத்த உட்பட்ட உணவுகள், இது எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மூணாவதாக, நம்ம எடுத்துக்கிற உணவில் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நம்ம சாப்பிட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கிறதுனால நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் அது சப்போர்ட் பண்ணும். நாலாவது, ஹைட்ரேஷன் லெவல். நம்ம பாடி நல்ல ஹைட்ரேஷன் லெவலில் வச்சுக்கணும். நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆகும். கேலரியை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அஞ்சாவது விஷயம், நம்ம பசியோடு வரும்போது வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்னவெல்லாம் உணவு இருக்கோ எடுத்து சாப்பிட்லாங்கிற உணர்வு வரும். அப்போது குட் கேலரிஸா பேட் கேலரிஸா அப்படிங்கிறத கவனிக்க மாட்டோம். அப்போது வீட்டில் நல்ல கேலரி, குட் கேலரிஸ் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் முன்கூட்டியே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பசியோடு வரும்போது பேட் கேலரிஸ் நம்ம எடுத்துக்காமல் குட் கேலரிஸ் எடுத்துக்கிறப்போ நம்ம கேலரியை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆறாவது, உடற்பயிற்சி. நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எக்ஸஸ் கேலரிஸ் எல்லாமே பர்ன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிஎம்ஆரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸசைஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போது நம்மளோட வெயிட்டை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் கேலரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸசைஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் சொன்ன இந்த 6 டிப்ஸும் கேலரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.